யுஜிசியின் நடவடிக்கைக்கு கூட்டாட்சிக்கு எதிரானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு கொண்டு வந்துள்ள புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தனி தீர்மானத்தின் போது பேசிய முதலமைச்சர், யுஜிசியின் நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக யுஜிசியின் புதிய விதிகள் அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கலாம் என கூறுவது சரியானது அல்ல எனவும் கூறினார். கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை மத்திய அரசு செய்வதில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அரசு பொதுத் தேர்வு என்ற பெயரில் அனைவரையும் வடிகட்டி கல்வி கற்க விடாமல் செய்வதாகவும், நீட் தேர்வு மூலம் மருத்துவ கனவை சிதைக்கும் வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் சாடினார். ஆண்டுதோறும் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு என குளறுபடி நடப்பதில் நம்பர் 1 நீட் தான் என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர், மாநில அரசின் கல்வி நிலையங்களை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும், பேரவை தீர்மானத்தை பார்த்து மத்திய அரசு தங்களது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும், அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் எனவும் உறுதிபட தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். அதற்காகத்தான் இப்படி செய்ய போகிறார்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் கருத்து மோதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழுவில் யுஜிசி பரிந்துரை செய்யும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமித்தார். நாம் அதனை ஏற்கவில்லை. இந்த மோதலுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது.